VGP Meren Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தையும் அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. 2029 மக்களவைத் தேர்தலுக்குள் 2 நடவடிக்கைகளையும் அமல்படுத்த பாஜக தலைவர்கள் வலியுறுத்தல் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அரசியல் ரீதியாக ஆதரவை ஏற்படுத்தி பின்னர் நாடாளுமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் கொண்டு வருவதற்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்தவும் பாஜக முடிவென்ற தகவல் வெளியாகியிருக்கு. இது தொடர்பான மேலதிக தகவல் என்ன? நாடாளுமன்றத்திலே ஏற்கனவே மகளிருக்கான மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் இடஒதுக்கீடு மசோதாவுடன் மத்திய அரசு நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரைக்கான முயற்சியை செய்தது. அந்த சமயத்திலே மக்களவையிலே 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை என்பதால் அந்த தேவை பூர்த்தி செய்ய இயலாத நிலையிலே அந்த மசோதா மக்களவையிலே நிறைவேறவில்லை. ஆகவே தற்போது மத்திய அரசு அதை மீண்டும் எவ்வகையிலே செயல்படுத்தலாம் என்பது குறித்து ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களிலே மேற்கு வங்க மாநிலத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வி அடைந்திருக்கிறது. கேரளாவிலே இடதுசாரி கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டிலே திமுக தோல்வி அடைந்திருக்கிறது. இதனால் திமுக இந்தியா கூட்டணியிலே நீடிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி பலவீனமடையும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களவை தொகுதிகள் டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படும் நடவடிக்கைக்கான மசோதாவை மீண்டும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரலாம். அடுத்த வருடம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறைவடைந்த பிறகு இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கலாம் என பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. பிற கட்சிகளையும் இந்த முயற்சிகளிலே இணைக்க முடியுமா என்பது குறித்தும் பாஜக தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். 2029 வருடத்திலே மக்களவை தேர்தல் நடைபெறும் போது தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் டீலிமிட்டேஷன் நடவடிக்கையை எடுத்து முடித்தால் அது சிறப்பாக இருக்கும் என பாஜக தலைவர்கள் கருதுகிறார்கள். மேலும் அதே சமயத்திலே நீண்ட நாட்களாக விவாதிக்கப்பட்டு வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடவடிக்கையையும் 2029 வருடத்துக்குள் நிறைவேற்றுவதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும் எனவும் பாஜக தலைவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவேதான் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய ஊக்கம் கிடைத்திருக்கிறது. அதே சமயத்திலே எதிர்க்கட்சிகள் சிறு பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையை பயன்படுத்தி நரேந்திர மோடி அரசு 3வது முறையாக பதவியேற்று 2 வருடங்கள் நிறைவடைந்து விட்டன. மீதமுள்ள 3 வருடங்களிலே இந்த முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும். இந்த மசோதாக்களை எல்லாம் நினைத்தவுடன் உடனடியாக நிறைவேற்றிவிட முடியாது. நீண்ட கால அவகாசம் தேவை. ஆகவே இதற்கான திட்டமிடல்களை இப்போதே தொடங்கிவிட வேண்டும் என பாஜக தலைவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அத்துடன் அரசு தரப்பிலும் இந்த மசோதாக்களுக்கான ஆயத்தங்களுக்கான நடவடிக்கைகள் தற்போதிலிருந்தே தொடங்கி இருக்கின்றன. ஆகவே ஒரு முறை டீலிமிட்டேஷன் நடவடிக்கையிலே தோல்வி ஏற்பட்டாலும் மத்திய அரசு மீண்டும் அந்த நடவடிக்கையை கையில் எடுக்க முயற்சி செய்கிறது. அதே போலவே ஒரே நாடு ஒரே தேர்தலையும் அத்துடன் இணைக்கவும் முயற்சி செய்கிறது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. VGP Meren Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.